மதன் ஒரு சாதாரண இளைஞன், நல்லவன்தான். ஆனா அவன் மனசுக்குள் ஒரு சிறிய தவறு இருந்தது. யாரும் பார்க்காத நேரத்தில் அவன் சிறிய பொருட்களை எடுத்து விடுவான். ஒரு நாள் கடை வீதிக்கு மதன் சென்றான். கடையில் உரிமையாளர் இல்லை. கடைக்குள் சென்ற மதன் சிப்ஸ் பாக்கெட்டை எடுத்தான். யாரும் நம்மை நோட்டமிடுகிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். கடையில் இருந்து வெளியே வந்த மதன் அங்கிருந்து சென்றான். அது அவனுக்கு திருட்டு என்பதும் தவறு என்பதும் தெரியவில்லை. ஒரு நாள் மதன் தேவாலயத்திற்கு சென்றான். அங்கே பைபிள் வாசித்துக் கொண்டிருந்தான். அமைதியில் இருந்த அவனுக்கு ஒரு குரல் கேட்டது. அது அவன் இதயத்தை தொட்டது. களவு செய்யாதிருப்பாயாக. அவன் கண்களை மூடிய போது இயேசு அவன் முன் நிற்பது போல உணர்ந்தான். மகனே, நீ செய்த தவறை நான் பார்க்கிறேன். அப்போது மதன் கடையின் சிப்ஸ் பாக்கெட் திருடியதை நினைத்து பார்க்கிறான். இயேசுவின் கண்கள் அவனை குற்றம் சொல்லவில்லை, ஆனால் உண்மையை காட்டின. இயேசுவே, நான் தவறு செய்துட்டேன். கடையிலிருந்து சிப்ஸ் பாக்கெட் திருடியது தவறுதான். ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன். உமது கட்டளையை மீறிவிட்டேன். என்னை மன்னியும். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நீ இனி அமைதியுடன் இரு. ஆலயத்தில் அமர்ந்திருந்த மதன் உடனே எழுந்தான். சிப்ஸ் திருடி அந்த கடைக்கு நேராக சென்றான். கடையில் உரிமையாளர் இருந்தார். அவரிடம்தான் வாங்கிச் சென்ற சிப்ஸ் பாக்கெட்டை நீட்டினான். கடை உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். ஏன் இந்த வாலிபன் இதை நம்மிடம் கொடுக்கிறான்னு நினைத்தார். என்ன தம்பி, இது என்ன ஏன் தர்றீங்க? இல்லங்க, நான் சில நாட்களுக்கு முன்பு உங்க கடையில சிப்ஸ் பாக்கெட் திருடி சென்றேன். மன்னிச்சுக்கோங்க, நான் திருப்பி தரும், இதை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. அந்த நாளில் இருந்து மதன் மாறினான். இயேசு பார்த்த அந்த கண்கள் அவன் வாழ்க்கையை மாற்றியது. சிறிய களவும் கூட தேவனுக்கு பிடிக்காது. ஆனால் மனம் திரும்பினால் அவர் மன்னிப்பார். களவு செய்யாதிருப்பாயாக.